சண்டே ஸ்பெஷலா எங்க வீட்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கீரனூர் பிரியாணி தான் பண்ணியிருக்கோம். இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கணும். அதே மிக்ஸி ஜார்ல 1 1/2 தக்காளி வந்து அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதையுமே பேஸ்ட்டா வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் சேர்த்து இதையுமே வந்து பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிரியாணிக்கு மெயினே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டா தாங்க அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். 3 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு போனியில கடலெண்ணெய் சேர்த்துட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது கூட சேர்த்துக்கிறேன். 1 1/2 வெங்காயம் வந்து நைஸா நறுக்குனதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமா ஆனக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் அது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் அரைச்ச தக்காளி பேஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச கரம் மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு, 1 கப்பு தயிருமே சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கழுவின சிக்கன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சிக்கன் வந்து அந்த மசாலால நல்லா கோட் ஆகி ஹாஃப் குக் ஆயிருக்கணும். 1:2 ரேஷியோல நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியுமே அது கூட சேர்த்தாச்சு. மூடி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, தண்ணியும் ரைஸும் ஒரே லெவல் வந்திருக்கும். அந்த டைம் வந்து 1 டீஸ்பூன் நெய்யுமே சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு கீழ தோசைக்கல் வச்சுட்டு மேல லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, மேல ஒரு வெயிட்டுமே வச்சுக்கணும். ஃபுல் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தொறந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர டேஸ்டியான கீரனூர் பிரியாணி ரெடி. இது நீங்க மட்டன்ல பண்ணா இன்னுமே நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. பார்க்க புளி சாதம் மாதிரி இருக்குன்னு ஏமாந்துராதீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை.